இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ இதெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள நான் கோவப்பட்டேன். ஆனா வெளிப்படையா என்னால எதையும் காட்ட முடியல, எதையும் என்னால மாத்தவும் முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இதையெல்லாம் சகிச்சுட்டு போற அளவுக்கு நானும் பழகிக்கிட்டேன். இந்தோ நீ புதுசுங்கிறதுனால உனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ கோபம் ஆத்திரமும் வருது. அது எனக்கு நல்லா புரியுது. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாக்கு அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்புதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அக்கா, அவங்க 2 பேரும் தான் அப்படி இருக்காங்கன்னா இந்த கர்ணாக்கு என்ன பிரச்சனை? அவனும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அதிகாரம் பண்றான். என் அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவன் வந்து ஏன் கைய புடிச்சு அவங்கள கை நீட்டி பேசாதன்னு சொல்றான். இந்து, கர்ணாவை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டோட சூழ்நிலை அவனை அப்படி மாத்திடுச்சு. மத்தபடி மனசளவுல அவன் ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட கொஞ்சமாவது மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, கர்ணா ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவனை இப்படி மாத்தி வச்சிருக்கிறது இந்த வீட்டுல இருக்கிற 2 கல் நெஞ்சக்காரங்க. இவங்க கிட்ட எல்லாம் மனிதாபிமானத்தை பத்தியோ மரியாதையை பத்தியோ பேசவே கூடாது. இந்து, அப்படியே ஒருவேளை பேசினா என்ன தெரியுமா கேட்பானுங்க? எந்த கடையில எங்க விக்குதுன்னு கேட்பானுங்க. கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாத ராட்சசனுங்க அவனுங்க. இந்த கர்ணாக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இப்படி பிரிச்சு பார்க்கவே தெரியாது. இந்து, அண்ணனுங்க ஒண்ணு சொல்லிட்டா போதும், அதுவே வேத வாக்குன்னு சொல்லி அதையே புடிச்சிட்டு சுத்துவான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சதுதான் சட்டம். அதத்தான் இங்க எல்லாரும் கேட்டாகணும். ஆணவம், திமிரு, அகம்பாவும் மொத்தமா தலைக்கேறி சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாயாடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம புருஷனை அசிங்கப்படுத்துறதுனாலதான் கடவுள் உனக்கு கூலி கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா அது? உன் வயித்துல புழு பூச்சி கூட வளரல. அக்கா, என்னக்கா நீங்க நீங்க போய் இப்படி பேசலாமா? அப்படிதான் பேசுவேன். இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா நான் இப்படிதான் பேசுவேன். ஜாக்கிரதை. என் பொண்ணு விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிடாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா அவங்க சொல்ற மாதிரி அடக்க உடக்கமா இருக்கிற வழியை பாருங்க. நீ பேசினது என் காதுல விழுந்ததுனால தப்பிச்ச. இதே இந்த வீட்டு ஆம்பளைங்க காதுல விழுந்திருந்தது அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே அந்தரத்துல போகி. இத பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் வேலைக்காரி. உன் வேலையை மட்டும் தான் பார்க்கணும், புரியுதா? சாரிக்கா, சுகுணாக்கா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல. எதுக்கு சாரி கேக்குறது? அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நீ விட இந்து, ஒண்ணு இல்ல. அக்கா, டீ ஆறிட போது, நீ குடிச்சிரு. அடி அடிக்கிறா. துணியை துவைக்க சொன்னா என் மேல இருக்கிற கோபத்தை சட்டை கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. எப்போ என்னது இது? என்ன பண்ணி வச்சிருக்க? இது புதுசு, பார்த்து துவன் தானே சொன்னேன். இந்த பார், ஓட்டையோ விழுந்துருச்சு. இதான் நீ துவைக்கிற லட்சணமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீதான் என்கிட்ட கொஞ்சம் கூட அழுக்கே இருக்க கூடாது, சுத்தமா துவைக்க சொன்ன.
ஓட்ட விடக்கூடாதுன்னு சொன்னியா? நீ சொன்ன மாதிரி சுத்தமா துவைச்சிருக்கேன். அதுல அழுக்கு இருந்தா என்ன கேளு. டேய் கண்ணா, வந்து வண்டி எடு. இந்த வந்துட்டானே, போடா. போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். துணியா துவைக்கிறேன். பாலு, மகளும் மருமகனும் வராங்கன்னு வீட்டை சுத்தப்பத்தம் பண்ணி வச்சிருக்க. பரவாயில்லப்பா, இவ்வளவு சீக்கிரத்துல வீட்டை அழகாக்கி அசத்துட்டியப்பா. ஆமாம்மா, மாப்பிள்ள வசதியான வீட்லயே வாழ்ந்தவர். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து அசௌகரியமா நினைச்சிட கூடாதுல்ல, அதான் காலையிலேயே எந்திரிச்சு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லதுப்பா, நல்லது. சரி, பொண்ணு மாப்பிள்ளை எப்ப வராங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? இல்லம்மா, ஆனா நேரத்தோட கிளம்பி வர சொல்லியிருக்கம்மா. சரிப்பா, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவாருன்னு கேட்டியா? இல்லையேம்மா, இதோ நான் கேட்டுறேன். இனிதான் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அட என்னப்பா நீ இத கூட கேட்காம இருக்க? இங்க பாருப்பா, பொண்ணும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு வராங்கன்னா எந்த குறையும் வைக்காம நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். அதான் நம்மளோட வழக்கம். நாம தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யணும். காலையில என்ன சாப்பிடுவாங்க, மதியானம் என்ன சாப்பிடுவாங்க, ராத்திரிக்கு என்ன சாப்பிடுவாங்க, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எவ்வளவு சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மனசார சாப்பாடு போட்டு சந்தோஷத்துல திக்குமுக்காட வைக்கணும். புரியுதா உனக்கு? உன் பொண்டாட்டி இருந்திருந்தா சொல்லாமலே செஞ்சிருப்பா. ஆமாம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த வீடு நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். நீ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நாம இருக்கிற இடத்த நாம தான் நீட்டா கிளீனா வச்சுக்கணும். ஐயோ, என்ன நீ காலையில இருந்து சும்மா தொண டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல அந்த பிரஷ் எடுத்து ஒழுங்கா அந்த பாக்ஸ்ல போட்டு வை. போதுமா? என்னது செருப்பு இந்த மாதிரி கொண்ட இடத்துல விடக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன்? அதை ஒழுங்கா எடுத்து வை. எடுத்து வச்சாச்சு. போதுமா? இதெல்லாம் யார் எடுத்து வைப்பா? முதல்ல அதெல்லாம் எடுத்து நீட்டா மடிச்சு வை. இதுக்குதான் டிசிப்ளின் வேணுங்கிறது. டிசிப்ளின் ஏதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. நீ ஒழுங்கா இருக்கலனா நான் டீச்சரா தான் மாறுவேன், தெரிஞ்சுக்கோ.